எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி 2026 குரூப் ஒன்னுடைய நோட்டிபிகேஷன் வெறும் 26 தான் வந்தது. அது இந்த தேர்வுக்காக பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. இன்னும் அதிகமான வேகன்சிஸை உருவாக்க சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு வேகன்சி இருக்கு, எல்லாம் இப்ப ஒரு நம்ப தகுந்த டேட்டா அப்படின்றது யாருமே தரல. அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து 4000 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எதிர்கட்சிகள் லட்சக்கணக்கான வேகன்சி இருக்கு அப்படின்றது சொல்லுவோம். போட்டி பயிற்சி நிறுவனங்கள் அப்படின்றது அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அது 10,000 வேகன்சி 15,000 வேகன்சி வருது அப்படின்ட்டு அட்மிஷன் போடுவாங்க. ஆக மொத்தம் ஒரு கிளாரிட்டி அப்படின்றது இதுல இல்ல. ஸோ நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்ப டிஎன்இபியில வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு, 64,000 வேகன்சிஸ் இருக்கு, மொத்தம் இருக்கக்கூடிய 1,40,000 அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி நிதி சார்ந்த ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றது இப்ப அரசாங்கம் அப்படின்றது வெளியிட்டிருந்தது. இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசுல மொத்தமாக எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு, அது துறை ரீதியாக எவ்வளவு இருக்கு, அந்த துறை ரீதியா இருக்கிறத எந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமா நடக்கும் போது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இந்த அரசாங்கத்திற்கு இருந்து வந்துச்சு அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த திட்டமிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு இருந்து படிக்கிறாங்க. இப்ப கூட நான் இந்த வருஷத்துக்கு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், எந்த வருஷம் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது தெரியாத ஒரு நிலைமை அப்படின்றதா இப்ப இருக்கு. சோ நமக்கு இப்ப தேவை ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றது உறுதியாக தேவை. இது வருஷம் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு வருஷமும் இந்த பதவியில இருந்து ஓய்வு வருவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமா இருக்கு. 2026 மே மாசத்துல ரிட்டையர் ஆனவங்க மட்டுமே ஒரு 7,000 பேர் ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னு இருக்கப்ப, ஆனா அதற்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடக்குதா அப்படின்றது தெரியல. இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜிஓ ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதுல 2026 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் குரூப் 2A போஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க பணியிடங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேட்டு அதுல கிட்டத்தட்ட 1000 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல 900க்கும் மேல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து பை ப்ரமோஷன்னால நடக்குது. சோ ஒரு சில வேகன்சி ஒரு 46 50 மட்டும்தான் இந்த குரூப் 2A கொடுத்திருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா துறைகள்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, இந்த வருடத்திற்கான வேகன்சி ஒரு வருஷமும் இந்த வேகன்சிஸ் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நமக்கு ஒரு துறையில என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டைஸ் பண்றதுனால ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா ஆகுது. இப்ப ஐடில எப்படி வந்து மேன் பவர் தான் இப்ப இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுக்கு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் அது மாதிரியான பெரு நிறுவனங்களுக்கு மேன் பவர் வச்சுதான் பில்டிங் அப்படின்றத பண்றாங்க இல்லைங்களா. சோ இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால மேன் பவரோட எண்ணிக்கை கம்மியாகுது. அது அரசு துறைகளிலும் அதே மாதிரி தான் நடக்குது. அது இல்லாம நம்மளுடைய கவர்மெண்டோடைய பினான்சியல் கன்ஸ்டன்ஸ்னால எல்லா பணியிடங்களையும் நிரப்புற அளவுக்கு நமக்கு ஊதியம் தர முடியாது அப்படின்றதுனால நிரப்புறது இல்லை. அதே மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மர்ஜ் பண்ணிடுறாங்க ஒரு சில டிபார்ட்மெண்டோட. அப்ப பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. சோ இது மாதிரியான நிலைமையில டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஸ்ட்ரிங் ஆகுது. அது இல்லாம நிறைய டிபார்ட்மெண்ட் இப்ப முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்மளுடைய கார்பரேஷன், நகராட்சி, இப்ப தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே ஒப்பந்த பணியாளர்கள் போறாங்க. ஒப்பந்த பணிகள் அப்படின்றது நிறைய நடக்குது. அரசு வேலையான அரசாங்கத்துல அவங்க வேலை செய்வாங்க, ஆனா ஒப்பந்த பணியாளர்கள் வேலை செய்வாங்க. அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்ஓ வேற எந்த சலுகையும் மெடிக்கல் அலவன்ஸோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்ததாரர் நான் இவ்வளவு வேலையை செஞ்சு தரேன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த ஒப்பந்ததாரர் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் தான் இருப்பாங்க. தனியார் நிறுவனம் தான் அவங்க வேலை செய்வாங்க. இது மாதிரி ஒப்பந்த முறை, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படின்ற முறை அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு. சோ நமக்கு இந்த போட்டித் தேர்வு நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, 2026 இவ்வளவு வேகன்சிஸ் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் அரசாங்கம் சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது டிஎன்பிசியோ இல்ல மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டோ இல்ல டிஆர்பியோ சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அதை பத்தியான ஒரு அறிவு தெளிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா என்னால பிளான் பண்ண முடியும். இன்னும் 3 வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட்ல இவ்வளவு பேர் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நான் படிக்கலாம், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ யாருமே முதல் அட்டம்ப்ட்ல யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி போறது இல்லைங்களா, ரொம்ப நேரம் போகும். 1%, 2% போவாங்க. மத்த எல்லாரும் இதுல திரும்ப உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. யூபிஎஸ்சில ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 1000 போஸ்ட் அப்படின்றத உருவாக்கிட்டே இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சில இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்டான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடக்குது. போஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு இருக்கு, குறைந்து கொண்டேதான் வருகிறது. சோ இதற்கான தெளிவு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட 2 வருஷத்தை நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்காக அப்படின்றத பண்ண முடியும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாதுங்க, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு. சோ அதுல வந்து பிடி அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க நிறைய. அது இல்லாம காலேஜஸ்ல வந்து டிஆர்பி மூலமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்கு. அங்கன்வாடி சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் ஹெல்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து குக், இது மாதிரியான போஸ்டா இருக்கு. அது மேசிவான போஸ்டா இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லுமே கிட்டத்தட்ட 1500 2000 பேர் வந்து இந்த ஐசிடிஎஸ்லயும் சரி நூன்மில் ஆர்கனைசராகவும் சரி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டும் கடந்த 5 வருஷமாவே நடக்காம இருக்குங்க. எல்லாம் ஒரு மையத்துல பணிபுரியறவங்க ஒரு 3-4 மையத்துக்கு சேர்த்து இன்சார்ஜா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா. அது இல்லாம டிஎன்இபில பெரிய லெவல்ல ரெக்ரூட்மெண்ட் நாங்க இந்த வருஷம் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஆனரபிள் மினிஸ்டர் அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க. சோ அதுல நிறைய வேகன்சிஸ் இருக்கும். அசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, மின் அளவு கணக்கீடு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல வந்து எவ்வளவு யூனிட் கரண்ட் ஓடி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. சரிங்களா. சோ அது இல்லாம இந்த சூப்பர்வைசர் அந்த
டிஎன்பி ஆஃபீஸ்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர்ல இருப்பாங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து நடக்கும். ஸோ அதனால இப்ப வரக்கூடிய குரூப் 4ல நிறைய வேகன்சிஸ் வரும் அப்படின்னு, ஏன்னா அது இதில் தான் எடுக்க போறாங்க. அது இல்லாம அந்த டெக்னிக்கல் பீப்புள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதுலயும் வந்து எடுப்பாங்க. ஸோ அது ஐடிஐ படிச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சரிங்களா, அந்த வயர்மேன், கேங் மேன் மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் வந்து டிஎன்பிசி மூலியமாக நடக்க போகுது. ஸோ டிஎன்பிசில எவ்வளவு வேகன்சி இந்த டிஎன்இபிக்கு நடக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாநகராட்சி, நகராட்சி அப்படின்றது டிஎன்பிசி மூலியமா போக முடியாது. டவுன் பஞ்சாயத்து நம்ம டிஎன்பிசி மூலியமா போவாங்க. ஸோ அது இல்லாம பிடிஓ ஆஃபீஸ் நம்மளால போக முடியும். டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநகராட்சி, நகராட்சி அப்படின்றது அதற்கான ஆளுங்களை அவங்களே எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் டிஎன்பிசில வருது அப்படின்றாங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத தெரியணும். அது இல்லாம யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நான் டீச்சிங், யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டியாவே முடிவு பண்ணுவாங்க. ஸோ யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழுவே அதற்கான ஆசிரியர்களை தேர்வு செய்வாங்க. அதுல இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லைங்களா, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், அசிஸ்டன்ட், சூப்பரண்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அதெல்லாம் ஒரு சில போஸ்ட் ப்ரமோஷன் இருக்கும், ஒரு சிலது வந்து ரெக்ரூட்மெண்ட் மூலியமா இருப்பாங்க. பஸ்ஸார் அப்படின்ற போஸ்ட் இருக்கும் காலேஜஸ்ல. ஸோ அந்த போஸ்ட் எல்லாமே இப்ப டிஎன்பிசி மூலியமாக நிரப்ப போறாங்க. அதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு, பாரதியார் யூனிவர்சிட்டியில எவ்வளவு இருக்கு, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எவ்வளவு இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு இருக்கு, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு இருக்கு, கால்நடை பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு இருக்கு அப்படின்ற வேகன்சியோட லிஸ்ட் எல்லா ஆபீஸ்லயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட், 34 டிபார்ட்மெண்டோட ஹெட்ல எல்லா விதமான தகவல்களும் இருக்கும். அதை பப்ளிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸி ஆயிடும் படிக்கக்கூடிய மாணவர்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பில எஸ்ஐ எடுப்பாங்க, பிசி எடுப்பாங்க. அது இல்லாம நம்மளுடைய ஃபாரஸ்ட்ல எடுப்பாங்க. சரிங்களா, சோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ மோஸ்ட்லி எல்லாமே வந்து டிஎன்பிசில வந்துருச்சு. அதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு, டிஎன்பிசி மூலியமா டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறது, டிஆர்பி, சரிங்களா, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ்ல நிறைய எடுப்பாங்க. இப்போ வந்து சேலம் கோட்டம்ல எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, அப்புறம் மதுரை கோட்டம்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. அதுல வந்து டிரைவர், கண்டக்டர் எடுப்பாங்க. அது இல்லாம மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ், அந்த போர்டு சர்வீசஸ் ஆளுங்க நிறைய பேர் எடுப்பாங்க. அது வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட், சூப்பரண்டன்ட் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. அது போர்ட்ஸ், நிறைய போர்ட்ஸ் இருக்கு. ஸ்டாச்சுட்டரி போர்டு, சட்ட ரீதியான போர்ட்ஸ் நிறைய இருக்கு, சட்ட ரீதி இல்லாத போர்ட்ஸ் இருக்கு. அதற்கான ஆட்கள் அது எல்லாமே இப்ப டிஎன்பிசி மூலியமா இருக்கு. பஞ்சாயத்து செக்ரட்டரி, கிட்டத்தட்ட 12,000 பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு. எல்லாத்துக்குமே நிர்வாக தலைவராக ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி இருப்பாரு. சரிங்களா, பொலிட்டிக்கலா ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாரு. அது இல்லாம ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி இருப்பாரு. அது ரெக்ரூட்மெண்ட் நடந்து ரொம்ப நாளாயிருச்சு. அதுலயும் வேகன்சிஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. இதை தான் நம்ம எல்லாரும் வந்து 3 லட்சம் வேகன்சி, 4 லட்சம் வேகன்சி, சாலை பணியாளர் இருக்காங்க. இது மாதிரி நிறைய வேரியஸ் வேகன்சிஸ் இருக்கு. அதுவும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலியமா நடக்குது. இப்ப நமக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, இப்ப அரசால் ஒப்புளிக்கப்பட்ட இடங்கள் மொத்தம் எவ்வளவு இருக்கு, துறை வாரியாக. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல எவ்வளவு போஸ்ட் வந்து இப்ப இருக்கு, எப்ப நிரப்பப்பட்டிருக்கு, காலி பணியிடங்கள் எவ்வளவு, அந்த காலி பணியிடங்கள் எந்த தேர்வாணையின் மூலமாக நடக்கிறது அப்படின்ற விவரம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளால இதை ஒரு ப்ரொஜெக்ஷனும் வைக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு வச்சு அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா, நம்மளால நம்ம படிப்பை ப்ராப்பரா பிளான் பண்ணி ஈஸியா படிச்சு ஒரு வேலையை வாங்க முடியும். நம்பிக்கை எனக்கான ஒரு போஸ்ட் இந்த வருஷத்துல வருது அப்படின்றத நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா அழகா உட்காந்து படிப்பாங்க. சோ அதை நம்ம பண்ணிட்டாவே போதும். இந்த அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த வெளியிட்டாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை அவங்க கண்டிப்பா வேலை வாங்கி தர வரைக்கும் ஓயாத ஒரு உழைப்பை தரும். சோ அதை நோக்கி நம்ம போற அரசாங்கம் நமக்கு தேவையானதை கொடுக்குதா அப்படின்றத பார்ப்போம்.